அனைவருக்கும் வணக்கம். கல்வி சம்பந்தமா நம்ம வணங்கணும், இல்ல கல்விக்குரிய தொடர்பான விஷயங்களுக்கு நம்ம வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் சரஸ்வதி தேவியை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி தேவிக்கே ஒரு குருவா, ஒரு கடவுளா இருக்கவர் யாரு? ஹயக்ரீவர். இவர் யாரு அப்படின்னா, இந்த ஞானத்தையும் செல்வ வளத்தையும் நம்மளுக்கு வாரி வழங்கக்கூடியவர் தான் இந்த ஹயக்ரீவர். அவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது? ஹய அப்படின்னா குதிரை அப்படின்னு பொருள். கிரீவர் அப்படின்னா கழுத்து அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு தேவையான செல்வ வளத்தையும் ஞானத்தையும் ஒருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு வாரி வழங்கி அவங்கள ஒரு குதிரை மாதிரி கம்பீரமா வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா அது இந்த ஹயக்ரீவருக்கு மட்டுமே உண்டு. இவர் எப்படி இந்த அவதாரம் எடுத்தாரு, எப்படி இந்த மாதிரி ஒரு உருவ அமைப்புல இவர் வந்தாரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். இந்த ஹயக்ரீவர் எப்படி உருவாகிறாரு அப்படின்னா, குதிரை முகம் கொண்ட அரக்கர்கள் 2 பேர் இருக்காங்க. இந்த மது கைடபர் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு ஒரு விபரீதமான ஒரு ஆசை வருது முதல்ல. அது என்ன ஆசை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படைத்தல் தொழில அது என்ன பிரம்மா மட்டும் செஞ்சுட்டே இருக்காரு, நம்மளும் கொஞ்ச நாளைக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த பிரம்மதேவர் அசந்த நேரமா பார்த்து அவர்கிட்ட இருக்கிற வேதங்களை எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. ஏன்னா படைத்தல் தொழில நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஆசையில. திருடிட்டு போய் அதை எங்க வைக்கிறாங்க அப்படின்னா, பாதாள உலகத்துல வச்சிடுறாங்க. இது பிரம்மதேவருக்கு தெரியுது, எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இவங்க எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரத்திலேயே இந்த படைத்தல் தொழில் அப்படியே நின்று போயிடுது. இவருக்கு ஒரே வருத்தம், ஒண்ணுமே சொல்ல முடியல. நேரா பெருமாள் கிட்ட போறாரு பிரம்மதேவன். போய் முறையிடுறாரு. பெருமாளே, இந்த மாதிரி 2 பேரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்ப படைத்தல் தொழிலே தடைப்பட்டு போயிருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு போய் முறையிடுறாரு. உடனே என்ன பண்றாரு பெருமாள், அதே குதிரை முக வடிவத்துல அந்த 2 அரக்கர்களை தேடி பாதாள உலகத்துக்கு போறாரு. போய் அவங்கள அழிச்சு அந்த வேதங்களை மீட்டு எடுத்துக்கிட்டு வர்றார். இந்த குதிரை முகத்துல இவர் போனதுனாலையும் இவருக்கு ஹயக்ரீவர் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. இவர் இப்ப அழிச்சு இந்த வேதங்களை திரும்ப எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்தும் இவருக்கு கோபம் தனியவே இல்லை கொஞ்சம் கூட இந்த ஹயக்ரீவர் வடிவத்துல இருந்த பெருமாளுக்கு. ஏன்னா இவர் பெருமாளோட ஒரு அவதாரம். இவருக்கு கொஞ்சம் கூட கோபம் தனியவே இல்லை. இவரோட கோபத்தை பார்த்து எல்லாருக்கும் பயம். இப்போ என்ன பண்றாங்க, மகாலட்சுமி தேவி போய் அவரோட மடியில அமர்றாங்க. அப்படி அமர்ந்த உடனே அவருக்கு கோபம் இருந்த இடம் காணாமல் போய் ஒரே சாந்த முகமா மாறிடுறாரு. இப்ப இதனால இப்படி அமர்ந்திருக்கிற தோற்றத்துல இருக்கிற இவருக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. கொஞ்ச நேரத்துல இவர் கோபம் தணிஞ்சது தெரிஞ்சு இந்த வேதங்கள்லாம் என்ன பண்றாங்க, பெருமாளே புண்ணிய தன்மை போயிடுச்சு, அதனால நாங்க அசுத்தம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. உடனே இவர் சொல்றாரு, நான் எப்போ லக்ஷ்மி தேவியோட உங்களுக்கு காட்சி கொடுத்தனோ அப்பவே நீங்க புனித தன்மை அடைஞ்சிட்டீங்க. இனிமே உங்களை படிக்கிற எல்லாருக்குமே செல்வ வளத்தையும் ஞானத்தையும் வாரி வழங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த ஹயக்ரீவரோட வரலாறு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல அடுத்தடுத்ததா இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய நாள் எப்படி என்ன பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் சொல்ற நேரம் இந்த மாணவர்களுக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த மாணவர்களுக்கு ரொம்பவே கல்வி செல்வத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த ஹயக்ரீவர். இவரை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்தம், ஏகாதசி, நவமி திதி, அப்படி இல்லைன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, இந்த கிழமைகள்ல இவருக்குரிய மந்திரங்களை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றோம். அதுல நீங்க அந்த மந்திரங்களை குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி 9 முறை, 11 முறை, அல்லது 108 முறை, அல்லது 1008 முறை இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கலாம். குறிப்பா இந்த மந்திரத்தை சொல்லும்போது கிழக்கு நோக்கி அமர்ந்து சொன்னா இன்னும் அது கூடுதல் சிறப்பை தரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு நோக்கி அமர்ந்து உங்களோட படிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 9 முறையாவது சொல்லிட்டு படிங்க. உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய தெய்வமா இந்த ஹயக்ரீவர் இருப்பார். அடுத்ததா இந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு குறிப்பா ஏலக்காய் மாலை அல்லது தேன், இப்போ நீங்க இப்போ இவரை வழிபாடு பண்ணும்போது உங்க எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய இந்த ஹால் டிக்கெட், பேனா, ஸ்கேல், பென்சில், இந்த மாதிரியான நீங்க எதெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள எடுத்துட்டு போக போறீங்களோ அந்த பொருட்களை எல்லாம், ஒருவேளை வீட்டில் ஹயக்ரீவர் படம் இருக்கு அப்படின்னா அவர் படத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணுங்க. இல்லை நாங்கள் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அங்கே எடுத்துட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு நீங்க உங்களோட தேர்வுல வெற்றியடைய நாங்களும் வாழ்த்துறோம். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது ஹயக்ரீவர் படம் முன்னாடியோ இல்ல சிலை முன்னாடியோ உட்கார்ந்து கூட சொல்லலாம். இல்ல நாங்க கோவிலுக்கு போய் அமர்ந்து சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கோவிலுக்கு போய் சொல்லலாம். நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது குறிப்பா நல்லெண்ணெய் தீபம் வச்சு ஏற்றி வழிபாடு பண்ணி சொல்லுங்க. அது உங்களுக்கு இன்னும் பலனை கொடுக்கும். அது இந்த செல்வ வளம், ஞானம் மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற
தீய சக்திகளால எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாம நம்மள காக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் நமக்கு. இப்ப நீங்க ஹயக்ரீவர் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி எடுத்துட்டு போலாம். இல்ல தேன் வச்சு கூட அவருக்கு வழிபாடு பண்ண எடுத்துட்டு போலாம். அதே மாதிரி குறிப்பா இந்த ஏலக்காய் நீங்க எடுத்துட்டு போலாம். அப்படி ஹயக்ரீவர் கோவிலுக்கு போகும்போது, அங்க தர்ற ஏலக்காவையோ, தேனையோ எடுத்துட்டு வந்து, இந்த எக்ஸாம் எழுத போற குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா குடுக்கலாம். இல்ல அந்த ஏலக்காவ ஒண்ணு ஒண்ணா வச்சிருந்து சில கோவில்கள்ல ஏலக்காய் சின்ன சின்ன மாலைகளா நம்மளுக்கு பிரசாதமா குடுக்குறாங்க. அப்படி குடுக்குற பட்சத்துல, இந்த குழந்தைங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹயக்ரீவர் மந்திரத்த சொல்லிட்டு, அந்த ஏலக்காய் ஒண்ண சாப்பிட்டுட்டு படிக்க சொல்லுங்க. தேர்வுல நிச்சயம் எதிர்பாராத ஒரு வெற்றியை அவங்களுக்கு அந்த ஹயக்ரீவர் குடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு இவங்க மட்டும் இல்லாம, கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த ஹயக்ரீவர் வழிபாட பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமா நீங்க பண்ணலாம். நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற பலன் கைமேல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த ஹயக்ரீவர் அருளோட உங்களோட தேர்வுல வெற்றி பெற்று வாழ்க்கையில மென்மேலும் வளரணும் அப்படின்னு நானும் ஹயக்ரீவர்ட்ட இந்த நேரத்துல வேண்டிக்கிறேன். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.